गजाननं भूतगणातिसेवितं कवित्तजम्बूतपरक्षारपक्षदम् उमासुतं शोकविनाशकारणं नमामि विघ्नेश्वरपादपङ्कजं வேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கரஹரோகரா. புதியம் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசிபலன் நிகழ்ச்சி. உங்கள் ஜோதிஷாச்சாரியர் ஜோதிட சாம்ராட் மகேஷர். நம்ம ரொம்ப அற்புதமாக நேற்றைய தினம் தீபாவளி பண்டிகை சார், இன்னும் அந்த தீபாவளி வைபில் தான் இருந்துகிட்ருக்கேன். இந்த வருஷ தீபாவளி ரொம்ப சிறப்பாக இருந்தது அப்படின்னு சொல்கிறவங்க ஏராளமான பேர். தலை தீபாவளி கொண்டாடினவங்க, புது வீட்டில் தீபாவளி கொண்டாடினவங்க, இப்படி இந்த தீபாவளியை ரொம்ப பிரம்மாண்டமாக கொண்டாடியிருப்பாங்க. தீபாவளியை கொண்டாடாத நிறைய பேர் இருந்துகிட்ருப்பாங்க. என்னமோ சார் இந்த தீபாவளி அப்படின்னு சொல்லி வருத்தப்படுவாங்க. கவலைப்பட வேண்டாம். எல்லா விஷயத்துக்கும் இறைவன் பார்த்துக்கொள்வார். ஒவ்வொரு காரணத்துக்கும் ஒரு காரண காரியம் இல்லாமல் இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, இன்றைய தினம் எப்படி இருக்குது, ஜோதிட சாஸ்திரம் எப்படி இயங்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைம் நல்லா இருக்குது அப்படின்னா நம்ம எல்லா காரியங்களும் எந்த எடுத்தாலும் சக்ஸஸ் ஆகிடும். டைம் சரியில்லை, எது எடுத்தாலும் அதில் ஏதோ ஒரு பிரச்சனைகள் இருந்துட்டுருக்கும். ஏதோ ஒரு பிரச்சனைகள். அந்த மாதிரி நம்ம லைஃப்பில் ஜெயிக்கணும், நம்ம லைஃப்பில் சக்ஸஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் இந்த இறைவனுடைய அனுகிரகம், இறைவனுடைய கருணை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்படி இன்றைய தினம் நாள் எப்படி இருக்குது, நட்சத்திரம் எப்படி இருக்குது, இன்றைய தினம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத இதோ நம்ம பார்க்க போகிறோம். 21/10/2025 தட்சிணாயனம் விஸ்வாவசுவருடன் ஐப்பசி மாதம் 4ஆம் திருநாள் செவ்வாய்க்கிழமை. இன்றைய நட்சத்திரம் சித்திரை, இரவு 11:34 பின்பு சுவாதி. இன்றைய திதி அமாவாசை, மாலை 5:48 பின்பு பிரதமை. சந்திராஷ்டம நட்சத்திரம் இரவு 11:34 வரை பூரட்டாதி, பின்பு உத்திரட்டாதி. மீனராசிக்கு இன்றைய தினத்தில் சந்திராஷ்டம். நல்ல நேரம் காலை 8 மணி முதல் 9 மணி வரை. ராகு காலம் மதியம் 3 மணி முதல் 4:30 வரை. யமகண்டம் காலை 9 மணி முதல் 10:30 வரை. நேற்று சாயந்தரம் 4:15 இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 5:45 வரைக்கும் அமாவாசை இருந்துருக்கு. இன்றைய தினத்தில் நிறைய பேர் பெரியவங்களுக்கு கொடுக்கக்கூடிய தர்ம கர்ம காரியங்களை ரொம்ப அழகாக எடுத்து செஞ்சுருப்பாங்க. இன்றைக்கி கேதார கௌரி விரதம். இந்த கேதார கௌரி விரதம் அப்படிங்கிறது ரொம்ப விசேஷமான ஒரு விரத முறைகள். அதை பற்றி நம்ம ஆன்மீக தகவலில் பிரத்யேகமாக பார்க்க போகிறோம். இன்றைய தினத்தில் செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானுக்கு உகந்த அற்புதமான முருகனே செந்தில் முதல்வனே மாயோன் மருகனே ஈசன் திருமகனே ஒருகை முகன் தம்பியே நின்றுடைய தண்டை கால் எப்பொழுதும் நம்பியே கைதொழுவேன் நான் வேண்டி 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 முருகப்பெருமானை பிரார்த்தனை செய்யக்கூடிய அற்புதமான நாள். கேதார கௌரி விரதம் அப்படிங்கிற விரதம் ரொம்ப முக்கியமான ஒரு விரதம். இதில் பார்த்துட்டிங்கன்னா ஆந்திரா, கர்நாடகா, நம்ம தமிழ்நாட்டில் பிரத்யேகமாக இதை பண்ணுவாங்க. நார்த்லேயும் இதை ரொம்ப ஸ்ரத்தையாக எடுத்து பண்ணுவாங்க. அதை பற்றி விசேஷங்களை நான் நேற்றைய தினம் சொன்னேன். இன்றைக்கும் அதை பற்றிய சிறப்புகள் இதோ ஆன்மீக தகவலில் சொல்ல போகிறேன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா மீன ராசிக்கு சந்திராஷ்டமம். மீன ராசி சந்திராஷ்டம தினத்தன்னைக்கு எப்போவுமே நம்ம நிகழ்ச்சியில் நான் சொல்லக்கூடிய விஷயம், சந்திராஷ்டமம் என்ன பண்ணணுன்னா ஒரு 1.5 மணி நேரம் இருக்கும் லைஃப்பில். சந்திராஷ்டமம் அந்த தினத்தில் வந்துச்சுன்னா ஒரு 1.5 மணி நேரம் அது எப்படியாவது நம்மளோட போக் பண்ணும். அப்படி ஒரு குத்தும் எப்படியாவது நம்மளை சீண்டி விடும். நம்ம நன்னா பேசின்னு இருப்போம், சண்டை வந்துடும். நன்னா பேசின்னு இருப்போம், ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வரும். இப்போ அதிலேருந்து கொஞ்சம் ரெக்டிஃபை கிடைக்கிறது, கொஞ்சம் மாறுதல் கிடைக்கிறது, கொஞ்சம் சரியாகிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா பிள்ளையாரை பிரார்த்தனை பண்ணிடணும். காலையில் விநாயகர் பெருமானை விநாயகான்னு சொல்லிட்டு தலையில் கொட்டி தோப்பு கர்ணம் போட்டு பிள்ளையாரை சுற்றி வந்தோம்னா சந்திரன் ஒன்றும் பண்ணாது. சந்திரனால் பாதிக்கப்பட்ட விஷயம் போயிடும். சார், சிவபெருமானை வேண்டலாம். சிவபெருமான் ஆமாம், பித்தா பிறை சூடின்னு சொல்லுவாங்க. அந்த பிறையை பார்த்துட்டிங்கன்னா தன்னுடைய ஜடாமுடியில் வச்சுருப்பார். அதனால் நீங்கள் சிவபெருமானை பிரார்த்தனை பண்ணலாம். காமாட்சி அம்பாள், நீங்கள் காமாட்சி அம்பாளை பார்த்தீங்கன்னா அந்த தலையில் பிறை சூடியிருப்பாங்க. காமாட்சி அம்பாளை போய் வேண்டி வணங்கி நீங்கள் தரிசனம் பண்ணால் ரொம்ப விசேஷம். இந்த மாதிரி இந்த பிறை இருக்கக்கூடிய, சந்திரன் இருக்கக்கூடிய தெய்வங்கள் நம்ம வணங்கினோம், வேண்டினோம். திருப்பதி பெருமாளை வாங்கினோம்னாலும் சரி, நமக்கு சந்திராஷ்டமத்திலேருந்து ஒரு பெரிய மாற்றங்கள் கிடைக்கும். சரி, இன்றைய தினத்தில் 12 ராசி மேஷம் முதல் மீன ராசி வரைக்கும் இருக்கக்கூடிய பலன்களை இதோ நாம் பார்க்க போகிறோம். மேஷராசி நண்பர்களுக்கு நல்லது நடக்கும்.
சில விஷயங்களில் போராடின்னு இருப்போம். நம்ம வந்து ஜெயிச்சே ஆகணும் சார், ஐயோ எப்படியாவது நான் வந்து சக்ஸஸ் பண்ணணும் லைஃப்பில் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் மனசில் இருக்கும். அந்த மாதிரி ஜெயிச்சு விடுவேன். பல பேர் பல விதத்தில் சொன்னாலும் ஏதோ ஒரு கருணை இறைவன் எனக்கு காமிப்பார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை. வேலை வாய்ப்பு கூடி வரும். ஆரோக்கிய விஷயத்தில் அக்கறை தேவை. மூச்சு சம்மந்தமான பிரச்சனை இருக்கிறவா கவனமாக இருக்கணும். சுகர் ப்ரெஷர் இருந்துட்டு இருக்கிறவா கேர்ஃபுல்லாக உடம்பை பார்த்துக்கணும். அதே சமயத்தில் இது முடியலை அப்படின்னா அந்த காரியத்தை பண்ணக்கூடாது. முடியும் அப்படின்னா அந்த காரியத்தை நீங்கள் ஜெயிச்சு வந்துடும். நல்லதே நடக்கும். விடாமுயற்சி மிகப்பெரிய வெற்றியை தரக்கூடிய அற்புதமான நாள். சில நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க. சில பேர் பார்த்துட்டு அப்படின்னு சொன்னால் ஏதோ ஒரு விஷயத்தில் யாரும் வந்து ஒரு பெரிய ஒரு ஹெல்ப் பண்ணணும் அவசியம் கிடையாது. 2 வார்த்தை சொன்னாலே இப்போ அப்பா தெம்பாக இருக்கும். அந்த காரியம் ஜெயிச்சு வந்துடும். அது மாதிரி மேஷராசி என்பவர்களுக்கு அந்த வார்த்தையின் மூலமாக யாராவது ஏதாவது சொன்னாலே உடனே அது ஜெயிச்சு வந்துடும். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்துட்டுனா மகாலட்சுமி வழிபாடு. செல்வத்தை உயர்த்தும் அற்புதமான வழிபாடு. ரிஷபராசி நண்பர்களுக்கு சார் போராடிட்டே இருக்கணுமா சார் லைஃப்பில்? நானும் எத்தனை நாள் தான் படாத பாடுபட்டுன்னு இருக்கேன். எல்லோரும் இவா நன்னா இருக்குங்கிறா, அவா நன்னா இருக்குங்கிறா, எல்லோரும் நன்னா இருக்குங்கிறா. பட் எனக்குலாம் தெரியும். நான் பர்சனலாக ஃபீல் பண்ணுறேன், எனக்கு தானே தெரியும் அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டவா எத்தனையோ பேர் இருப்பேன். ஜெயிச்சிருவீங்க. பல பேர் பல விஷயத்தை சொன்னால் நீங்கள் ஜெயிச்சு வந்துடுவேன். கவலையே பட வேண்டாம். ரிஷபத்துக்கு போராடினாலும் ஜெயிச்சு வந்துடுவேன். எத்தனை காலம் சார் அப்படின்னு கவலைப்படாதீங்க. வேலை வாய்ப்பில் கேர்ஃபுல்லாக இருக்கணும். எதையும் விட்டு கொடுத்துடக்கூடாது. 1000 போராட்டம் வந்தாலும் வேலை தொழிலுங்கிறது ரொம்ப முக்கியம். அதில் ஒரு ஸ்டபான நிலம். ஃபேமிலி விஷயத்தில் யாராவது 3வது மனுஷா நுழைஞ்சால் உங்களுக்கு பிடிக்காது. சில ப்ராப்ளம் வந்ததுன்னா அதை ஃபேஸ் பண்ணி அதை ஜெயிச்சு வந்துடுவேன். அது ரிஷபராசி என்பவர்களுக்கு ஒரு இயல்பாக வந்துடும். அதனால் கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை. இன்றைய தினத்தில் பிரயாணங்கள் உண்டு. சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணங்கள் இருக்கும். தம்பி தங்கைகளுக்கு உதவி செய்வீங்க. வேலை வாய்ப்பு கூடி வரும். இடமாற்றமான மகிழ்ச்சியை கொடுக்கும். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் குபேர வழிபாடு. மிதுன ராசி நண்பர்களுக்கு நல்லது நடக்கும். அதாவது ஏதோ ஒரு விஷயத்தில் நமக்கு வந்து சேவிங்ஸ் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் மனசில் தோணிகிட்டே இருக்கும். அதே மாதிரி இன்றைய தினத்தில் அது இருக்கும். நல்லது நடக்கக்கூடிய அற்புதமான நாள். பணவரவுகள் கூடி வரும். உற்றார் உறவினர் உதவி செஞ்சுருவார். ஆன்லைன் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்க, ஹோம் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் விற்பனை பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு, மிகப்பெரிய கடை நிறுவனம் நடத்தின்னு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் கூடி வரும். சில விஷயங்கள் அப்படி பிளான் பண்ணி வச்சுருப்போம், அதில் வரவு வந்துடும். ஆனந்தப்படுவீங்க, சந்தோஷப்படுவீங்க. இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு, வெற்றி வழிபாடு. கடகராசி நண்பர்களுக்கு சின்ன சின்ன விஷயங்களில் மனக்கசப்புகள். எப்படி பேசுகிறாங்க பாருங்கள். அதாவது வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசுவாளா? கஷ்டகாலம் வரும்போது தான் சரி இது யார் நல்லவா, யார் கெட்டவா, யார் உதவி செய்வா, யார் உபத்திரவம் செய்வான்னு அந்த மாதிரி மன ரீதியான சில கலக்கங்களை சில பேர் கொடுப்பாங்க. நான் என்ன தப்பு பண்ணேன், ஆனாலும் கார்னர் பண்ணியே இது பண்ணுறா. சரி பரவாயில்ல, கடவுள் இருக்கார், திறமை இருக்குது, படிப்பு இருக்குது, ஏதோ ஒரு வகையில் எனக்கு அறிவு இருக்குது, அதில் விஷயத்தில் நான் ஜெயிக்காமல் விடமாட்டேன் அப்படிங்கிற ஒரு எண்ணங்களில் போராடி ஜெயித்து வரக்கூடிய அற்புதமான காலம். கடகராசி அன்பர்கள் விடாமுயற்சி தான் உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி. 8 லக்ஷ்மியில் எனக்கு எந்த லக்ஷ்மி இருக்காங்கன்னு தெரியாது, ஆனால் தைரிய லக்ஷ்மி எனக்கு நிறையா இருக்காங்க அப்படின்னு ஒரு வைராக்கியத்தோடு போராடுவீங்க. சிங்கிள் பேரண்டாக இருந்துன்னு இருக்கிறவங்க, அதே சமயத்தில் யாரும் உதவி செய்யாதவா ஜெயிச்சு வரக்கூடிய அற்புதமான நாள் இன்றைய தினம். கடகராசி அன்பர்களுக்கு இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் காமாட்சி அம்பாள் வழிபாடு, வெற்றி வழிபாடு. சிம்ம ராசி நண்பர்களுக்கு சின்ன சின்ன விஷயங்களில் நமக்கு என்ன தேவை இருக்குது அப்படின்னு யோசிச்சு பார்த்தோம்னா, நம்ம இவ்வளோ தொழில் பண்ணுறோம், இவ்வளோ வேலை பண்ணுறோம், எதுக்காக அப்படின்னா பின்னாடி பார்த்திங்கன்னா சேவிங்ஸு, பணம். அந்த பணத்துக்கு உண்டான அற்புதமான நாள். ஸோ கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். கிரகநிலை நல்லா இருக்கணும் சார், எனக்கு அதிர்ஷ்டம் வரணும் பாருங்கள், இன்றைக்கி நல்லா இருக்குது. இது ரொம்ப நீங்கள் பயன்படுத்திட்டேன்னா பிரமாதமாக இருக்கும். வயசானவங்க கவனமாக இருக்கணும். சின்ன சின்ன பயங்கள்லாம் வரும், தூக்கி எறிங்க. ஜெயிச்சு வந்துடுவேன் சார், நான் பெரிய நம்பிக்கை இருக்குது அப்படிங்கிற எண்ணம் இருந்துட்டால் சிம்மராசி என்பவர்களுக்கு தினப்பலன் உங்களுக்கு சாதகமாக வரும். அஷ்டம சனியினால் பாதிக்கப்பட்டு இருக்கிறா கூட இந்த தினப்பலன்கள்னால தப்பிச்சு விடலாம். சில விஷயங்கள் நமக்கு நன்னா இருக்குன்னா we can take next level. அடுத்த லெவலுக்கு நம்ம மூவ் பண்ணலாம், நம்ம அடுத்த லெவலுக்கு போகலாம்.
இல்லை சரியில்லை அப்படின்னு சொன்னால் ரொம்ப கேர்ஃபுல்லாக டீல் பண்ணணும். அப்போ இன்றைக்கி நல்லா இருக்க, பண வரவுகள் கொடுக்கும், சம்பாத்தியம் உயர்வை கொடுக்கும். கொஞ்சம் தெரியாத நபர்கள்ட்ட கவனம் தேவை. வீட்டுக்கு எல்லாத்தையும் வர வைக்கப்படாது, எல்லாத்திட்டையும் பேசக்கூடாது, எல்லாத்திட்டையும் எல்லா விஷயங்களும் சொல்லிடப்படாது, தொழில் ரகசியங்களை சொல்லப்படாது, ஒருத்தரை பற்றி இன்னொருத்தர்கிட்ட பேசப்படாது. நன்னா தான் சார் பேசினேன் அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாத்தையும் சொல்லிடப்படாது, அதுக்கப்புறம் நீங்கள் தான் சொன்னீங்க அப்படின்னு போயிடும். அதில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்துட்டிங்க அப்படின்னா ஆஞ்சநேயர் வழிபாடு வெற்றி வழிபாடு. கன்னிராசி நேயர்களுக்கு நல்லது நடக்கக்கூடிய அற்புதமானது. சின்ன சின்ன விஷயங்களில் சில போராட்டங்கள் இருக்கும். தொழில் ஆரம்பிச்சிட்டோம், வேலை ஆரம்பிச்சிட்டோம், ஃபேமிலியில் ரெஸ்பெக்ட் இல்லை, பணம் இருந்தால் எல்லாரும் மதிக்கிறா, பணம் இல்லைன்னா யாரும் மதிக்க மாட்டேங்கிறா, என்ன சார் லைஃப் இது அப்படின்னு கவலைப்பட்டு இருந்த வாழ்க்கை கவலையிலேருந்து மாறுதல் கிடைக்கும். விடாமுயற்சி மிகப்பெரிய வெற்றியை தரும். டூர்ஸ் அண்ட் ட்ராவல்ஸ் நடத்தின்னு இருக்கிறவங்க, அதே சமயத்தில் பரதநாட்டியம் கிளாஸ், ஆன்லைன் கிளாஸஸ் எல்லாம் நடத்தின்னு இருக்கிறவங்க, டியூஷன் சென்டர் நடத்தின்னு இருக்கிறவங்க, மோட்டிவேஷ்னல் ஸ்பீக்கராக இருந்து இன்ஃப்ளூயன்சராக இருந்துட்டு இருக்கிறவங்க, யூடியூப், சினிமா நட்சத்திரமாக இருந்துட்டு ஃபினான்ஸ் நடத்தி சிட் ஃபண்ட்ஸ் எல்லாம் நடத்தின்னு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தெரியும். சின்ன சின்ன வேலையாட்கள் மூலமாக அந்த பிரச்சனைகளை பார்த்து சரி பண்ணி தீர்த்துடுவேன். மிகப்பெரிய பதவியில் இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு பலவிதமான துயரங்கள், பலவிதமான கூட இருக்கிறவாதே என உபத்திரவம் பண்ணுறா. எப்படின்னு ஜெயிச்சிருவேன் இல்லை சார், ஜெயிச்சிருவேன் இல்லையா அப்படின்னு கேட்குறவங்க ஜெயிச்சிருவீங்க, தைரியமாக இருக்கலாம். இறைவனுடைய கருணை உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் கிடைக்கும். இரவு நேர பிரயாணத்தை இன்றைக்கி தவிர்த்துக்கோங்க. அரிசி சம்மந்தமான பிஸ்னஸ், மார்க்கெட்டில் கடை வச்சுட்ருக்கிறவங்க, மளிகை கடை, டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் நடத்திட்டு இருக்கிறவங்க நல்ல காலங்கள் வரும். கொஞ்சம் அமைதியாக இருந்தால் வெற்றி நிச்சயம் உண்டு. இன்றைய தினத்தில் அனுகூல்யம் தரக்கூடிய அற்புதமான தெய்வம் பிள்ளையார் வழிபாடு. நம்பிக்கை வைத்தா தும்பிக்கை வைத்து காப்பாற்றிடுவார். துளாராசி நண்பர்களே, துளாராசி கொஞ்சம் விரயங்கள் இருக்குது. கொஞ்சம் ஒரே பொருள் நம்ம திருப்பி திருப்பி வாங்கிட்டு சார்ஜரில் 2 சார்ஜர் வாங்கி விடுவேன், ஃபோனு இன்னொரு ஃபோன் வாங்கிக்கலாம். எதுக்காக என்னத்துக்குன்னு தெரியாது, ஆசை, அதே சமயத்தில் அவசரம், அதே சமயத்தில் டக்குன்னு இன்றைக்கி நேரம் அப்படி இருக்குது, அதனால் காசு செலவு பண்ணி வாங்கிடுவேன். ஹோட்டலில் கரெக்டாக பில்லு வந்துச்சுன்னா உங்கள்கிட்ட தான் வந்துடும். அது என்னை பார்த்தா அப்படி தெரியறதா என்ன அப்படின்னு சில நேரங்கள் நீங்களே கேட்பீங்க. துளாராசி என்பவர்களுக்கு விரயம் இருந்தாலும் பட் சமயோஜித யோசனை, பின்னாடி சம்பாதிச்சிருவேல். படிப்பில் ஆராய்ச்சி கல்வி, ரீசர்ச் எஜுகேஷன்லாம் பண்ணிட்டு இருக்கா பற்றில, பிஹெச்டி போஸ்ட் டாக்டரேட்லாம் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு பிரமாதமாக இருக்கும். நிறைய சயின்டிஸ்டாக இருந்துட்டு இருக்கவங்க சூப்பர். வெளிநாட்டில் வேலை செஞ்சுட்டு இருக்கிறவங்களுக்கு அருமையான வாய்ப்புகள். விசா டாக்குமெண்ட் சம்மந்தமான பிரச்சனைகள்லேருந்து அதை தெளிவாயிடும். ஃபேமிலி இஷ்யூ இருந்துட்டு பிரிந்தவா ஒன்று சேருவா, நீங்கள் உட்காந்து பேசினா சரியாயிடும். வீட்டில் வளர்க்கக்கூடிய பிராணிகளை கவனமாக பார்த்துக்கணும். வியாபார விஷயங்களை யாரையும் நம்பி விடக்கூடாது. அவள் சொல்கிறதெல்லாம் சரின்னு நினைக்கப்படாது. திட்டும்போது அப்படி தலையை குமிஞ்சுன்னு இருக்கா, அப்படி கிடையாது. கொஞ்ச நேரத்தில் அப்படி தான் திட்டுவான், அப்போ அப்போதைக்கு அப்போ பேசாமல் இருந்துக்கணும், அப்படியெல்லாம் இருக்குது. ரொம்ப கேர்ஃபுல்லாக. இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு வெற்றி வழிபாடு. விருச்சிக ராசி நேயர்களுக்கு நல்லது நடக்குங்க. இன்றைக்கி கிரகநிலை உங்களுக்கு சாதகமாக இருக்குது. நண்பர்கள் மூலமாக காரியத்தை சாதிச்சுடுவேன். மைண்டு பயங்கரமாக வேலை செய்யுது. எப்படி சேமிக்கிறது, தங்கம் எப்படி வாங்கிறது, நகை எப்படி வாங்கிறது, ஆபரணம் எப்படி வாங்கிறது, வீட்டை எப்படி வாங்கிறது, வண்டி எப்படி வாங்கிறது, பெரிய பில்லியனியர் ஆகிறது எப்படி, இப்படி மோட்டிவேஷனல் நிறைய ஸ்டோரிஸ். லைஃப்பில் பல விஷயங்கள் நம்ம ஜெயிக்கணும்னா ஈச் அண்ட் எவ்ரி பார்ட் ஆஃப் இதையும் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்க்கணும். அப்படி பார்த்துட்டிங்கன்னா எல்லா விஷயங்களும் உங்களுக்கு லாபத்தை கொடுக்கும், வெற்றியை கொடுக்கும். இன்றைய தினத்தில் அந்த மாதிரி முயற்சி திருவினையாகும், விடாமுயற்சி வெற்றியை கொடுக்கக்கூடியதாக இருக்குது. ஒரு மனிதனுக்கு எத்தனை பேர் தான் அடிப்பீங்க அப்படின்னு வருத்தப்பட்ட காலங்கள்லாம் போயிடுத்து, ஜெயிச்சு வந்துடுவீங்க. விருச்சிகராசி நண்பர்களுக்கு ஏதோ ஒரு மூலையில் ஒரு நம்பிக்கை, அது காப்பாற்றிட்டு வந்துடும். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்துட்டேன்னா சக்தி வழிபாடு வெற்றி வழிபாடு. தனுசு ராசி நண்பர்கள், தனுசு ராசிக்கு ரொம்ப பிரமாதமாக இருக்குது. இன்றைய தினம் தொழில் ரொம்ப நல்லா இருக்கும். ஆனால் ஃபேமிலியில் சின்ன சின்ன விஷயங்கள் போட்டி இருக்கும். நான் என்ன பேசினேன், நான் என்ன சொன்னேன், இப்படி சொன்ன தப்பா, நான் அப்படி சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லி வாதங்கள்லாம் வரும். இப்படி தான் பேசினேன், சீன்னு சொன்னேன், சான்னு சொன்னேன், இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்.
எக்ஸ்பிரஷனில் ஒரு பிரச்சனை வந்துடுது, சின்ன முகத்தை காமிச்சதில் ஒரு பிரச்சனை வந்துடுது. நான் அப்படி சொல்லவே இல்லை, ஐ டிட்ன்ட் டூ தட், நான் அப்படி யோசிக்கவே இல்லை. பட் அவள் அப்படி எடுத்துப்பான். இது ஃபேமிலிக்குள்ளே மாறும், பெருசாக கவலைப்படாதீங்க. கொஞ்சம் நேரம் வர ஒரு நாள் அப்புறம் மாறிவிடும் எல்லாமே. தனுசு ராசி நண்பர்களுக்கு வியாபாரத்தில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. மீட்டிங் எதாக இருந்தால் கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. காலையில் 7 மணிக்கு போய் சாயந்தரம் 7 மணிக்கு வாங்க. வைராக்கியம் மட்டும் இருந்துச்சுன்னா ஜெயிச்சுடுவேன். ரொம்ப பிரமாதமாக இருக்கும். இன்றைய தினம் இரவு நேர பிரயாணம் வேண்டாம், மற்றவாளுடைய வண்டி வாங்க வேண்டாம், மற்றவா பொருளை எவளாக வாங்க வேண்டாம். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு. மகர ராசி நண்பர்களுக்கு இந்த தினம் அருமையாக இருக்கு. சில விஷயங்கள்லாம் நம்ம பார்த்து தெரிஞ்சுப்போம், சில விஷயங்கள் நம்ம பட்டு தெரிஞ்சுப்போம், சில விஷயங்கள் நமக்கு மனசு உணர்வை கொடுக்கும். இந்த மாதிரி இன்றைய தினத்தில் நிறையா மனசில் சொல்லும், வேண்டாம் பண்ணாத சொன்னாக்க அதே மாதிரி நடக்கும். இந்த வண்டியிலெல்லாம் விழுங்கும்போது நான் அப்போவே நினச்சேன்ப்பா அப்படின்னு சொல்கிறவா பார்த்துருப்பேன் இல்லையே, நான் நினச்சேன் சொல்ல மாட்டான். அந்த மாதிரி இன்றைய தினத்தில் உண்டு. கூர்மையான பொருட்களில் கவனமாக இருக்கும். மகராசி என்பர்கள் எதையும் சாதிக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் உண்டு, கவலைப்பட வேண்டாம். வேலை வாய்ப்பு கூடி வரும், எது நடக்கல நினச்சது நடக்கும், கல்யாண விஷயங்கள் கைகூடி வரும், பேச்சுவார்த்தைகள் வெற்றி பெறும், சொத்து சம்பந்தமான விவகாரங்கள் தீரும், வழக்கு பிரச்சனை, நான் செய்யாத தப்புக்காக தண்டனை இருந்துட்டு அதிலெல்லாம் திருப்தியாக மாறும், கவலைப்பட வேண்டாம். புதுசாக ஓப்பன் பண்ண ஹாஸ்பிட்டல், கிளினிக், ஸ்கேன் சென்டர், மருத்துவ சம்பந்தமான விஷயங்கள் திருப்பி நல்லா ரன்னாக ஆரம்பிக்கும். வேண்டான்னு சொல்லும்போது இப்போ நன்னா வரதே அப்படின்னு சந்தோஷப்படுவேன். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் குலதெய்வ வழிபாடு, வெற்றி வழிபாடு. கும்பராசி நேர்களுக்கு அப்பா 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 4-5 நாளாக சார் நானும் யோசிச்சு பார்க்குறேன். ஏதோ ஒரு விதமான மன வலி, சும்மா கிடையாது, பயந்துட்டே இருந்தேன். இப்போ ஐம் ஓகே. எங்கேயும் பிரயாணம் பண்ணலாமா வேண்டாமா, இது செஞ்சால் தப்பாகுமா, இது செஞ்சால் தப்பா, இது பேசினா இப்படி ஆகுமா, அது பேசினா அப்படி ஆகுமா, இது சொன்னால் இப்படி ஆகுமா, எனக்கு வெற்றி தான் சார் தேவை. சும்மா போட்டு கவலைப்பட்டுட்டு எதுவுமே கிடையாது. என்ன மிஞ்ச போகிறது? பாடி ஹெல்த் இஷ்யூஸ் தான். எனக்கு பீஸ் தேவை, மனசில் ஒரு நிம்மதி தேவை அப்படின்னு எதிர்பார்த்தவங்களுக்கு நல்லபடியாக நடக்கும். கும்பராசி நண்பர்களுக்கு வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்க, வீட்டில் வளர்க்கக்கூடிய பிராணிகளை கவனமாக பார்த்துக்கணும். வேலையாட்கள் திடீர்னு வரலைன்னா டென்ஷனாகவே, ஐயோ இன்றைக்கி நானா எல்லா வேலையும் பண்ணணுமா, என்னடாப்பா யாராவது கெஸ்ட்டு வரான்னு சொன்னால் படப்படன்னு பதட்டும். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு, செல்வத்தை உயர்த்தும் வழிபாடு. மீன ராசி நண்பர்களுக்கு பூரட்டாதி உத்திரட்டாதி கொஞ்சம் கவனமாக இருக்கும். சின்ன சின்ன விஷயங்களை கோவித்துக் கொள்வதை தவிர்த்துக்கிறது நல்லது. டென்ஷன் ஆக வேண்டாம், மற்றவா டென்ஷன் படுத்துவா. இன்றைக்கி முடிஞ்ச வரைக்கும் தியானம் பண்ணுறது, கோயிலுக்கு போயிட்டு வர்றது, இரவு நேர பிரயாணம் வேண்டாம். மனசை அப்படியே வழி இல்லாமல் பழசு எதிர்காலம் பாஸ்ட்டு ப்ரெசண்ட்டெல்லாம் ஃப்யூச்சர்லாம் போட்டு குழப்பிக்க வேண்டாம். தெளிவாக இருக்கும். யாராவது குழப்ப பண்ண விட்டாலும் பெருசாக எடுத்துக்காதீங்க. டென்ஷன் ஆனால் அதை அப்படியே கண்டினியூ பண்ணாதீங்க. சின்ன சின்ன விஷயங்கள் டக்குன்னு மற்றவா முன்னாடி இன்னொருத்தரை பேசுகிறத தவிர்த்துக்கிறது நல்லது. இன்றைக்கி எதேனும் தூண்டி விடும், யாராவது கிண்டல் பண்ணுவா, கேலி பண்ணுவா, வீட்டுக்கு வந்தவா சண்டை மூட்டு விட்டுட்டு போயிடுவா, இந்த மாதிரிலாம் இருக்கும். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் திருச்செந்தூர் முருகப்பெருமான் வழிபாடு, வெற்றி வழிபாடு. ஆன்மீக தகவல் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது கேதார கௌரி விரதம். அம்பாள் விரதம் இருக்கா பரமேஸ்வரருக்காக, அற்புதமான நாள். இந்த கேதார கௌரி விரதம்ங்கிறது 21 நாள் பண்ணக்கூடிய ஒரு விரதம். 21 days. இன்றைக்கி 21 முடிச்சு போடுவா. அந்த மஞ்சள் கயிறு 21 முடிச்சு, 21 கயிறு கூட சேர்த்துவா. அப்படியே பெண்கள் கண்டிப்பாக அவ்வளோ விசேஷம். பால் பாயசம், வெத்தலை, பாக்கு, பழம் இதெல்லாம் நைவேத்தியம் பண்ணி கிட்டத்தட்ட 6-7 வகை நைவேத்தியங்கள்லாம் வைப்பா. வடை பாயசம் எல்லாம் வச்சு இன்றைக்கி பூஜை பண்ணுவாள். ஆத்துக்கார் நன்னா இருக்கணும், குழந்தை நன்னா இருக்கணும், குடும்பம் நன்னா இருக்கணும், குடும்பத்தில் எல்லாரும். சிவபெருமான் அர்த்தநாதீஸ்வர ரூபமாக காட்சி கொடுத்த அற்புதமான தினம் கேதார கௌரி விரதம். இது காசியில் கேதார கௌரி விரதமே பண்ணுவார், ரொம்ப விசேஷம். கேதாரீஸ்வரர் ரொம்ப சிறப்பு. கேதார கௌரீஸ்வரர் அவரை வழிபடுறது ரொம்ப விசேஷம். மாங்கல்ய பலம் கூடும்.
நல்லது நடக்கும். கல்யாணத்துக்காக வேண்டின்னு இருக்கிறவாளுக்கு கல்யாணம் நடக்கும். கல்யாணத்துக்காக பிரார்த்தனை பண்ணுறோம். நம்ம இந்த காசி யாத்திரையெல்லாம் போகிறோம் பாருங்க, வருஷத்துக்கு 3 தடவை நம்ம கூட்டிகிட்டு போகிறோம் இல்லையா, ஸ்கந்தா டூரிசத்தின் மூலமாக. அப்போது இந்த கேதார கௌரி நாதரை போய் தரிசனம் பண்ணிவிட்டு விளக்கேற்றிட்டு வர சொல்லுவாங்க. பிரசாதம் கொடுத்து அதை டெய்லி மஞ்சள் இட்டுப்பா. இன்றைக்கி கலசம் வச்சு வழிபாடு பண்ணுவாள். சிவபெருமானுடைய அஷ்டோத்திரம், பார்வதி அம்பாளுடைய அஷ்டோத்திரம், கௌரிங்கிறது அம்பாளை குறிக்கக்கூடியது. அப்படி மஞ்சள் குங்குமத்தை சாமிக்கு வச்சு அர்ச்சனை பண்ணி, இன்றைக்கி வீட்டில் சுமங்கலியை கூப்பிட்டு, எப்படி நவராத்திரிலாம் கொண்டாடினல அந்த மாதிரி தம்பதி பூஜை, சுமங்கலி பூஜையெல்லாம் பண்ணுறவாளுக்கு ரொம்ப விசேஷம். அதே மாதிரி அவங்களுடைய மூதாதையர் சுவாசினிக்கு சுமங்கலியாக யாராவது இதாக இருந்தானா அவளுக்கும் அது திருப்தியை கொடுக்கக்கூடிய அற்புதமான இந்த மாதிரி இந்த நாளன்னைக்கு நம்ம வழிபட்டோம்னா வீட்டில் இந்த கேதார கௌரீஸ்வரருடைய அனுக்கிரகம் நமக்கு கிடைக்கும். அவ்வளோ சிறப்பான நாள். 21 நாள் வழிபடக்கூடிய அற்புதமான வழிபாடு இந்த கேதார கௌரி விரத வழிபாடு. அம்பாள் தபஸ் இருந்த சிவனை அர்த்தநாதீஸ்வரராக காட்சி கொடுத்த அற்புதமான நாள். அந்த நாள் அன்னைக்கு கேதார கௌரி விரதம் அப்படின்னு கொண்டாடப்படுகிறது. மாங்கல்ய பலத்துக்காகவும் திருமண வரத்துக்காகவும் குடும்பத்தினுடைய ப்ராஸ்பர்ட்டிஸ், குடும்பத்தினுடைய வெற்றி, குடும்பத்தினுடைய சந்தோஷம் போன்ற பல்வேறு விஷயங்களுக்கு இறைவனுடைய அனுகிரகத்துக்காக வழிபடக்கூடிய அற்புதமான நாள் இந்த நாள். கேதார கௌரி விரதம் ரொம்ப விசேஷமான விரதமாக இருக்குது. இன்றைய தினத்தில் ஆன்மீக தகவல் பார்த்தோம். மீண்டும் நாளை சந்திப்போம். வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகர். உங்கள் ஜோதிஷாச்சாரியர் தோரு சாம்ராட் மகேஷ்.